இது நம்ம வீட்டில் செஞ்ச கொத்தவரங்காய் வத்தல் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் இதெல்லாம் வாங்கி வத்தல் போட்டு வச்சுக்கணும். இது கொத்தவரங்காய் வத்தல், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அடுத்து தக்காளி வத்தல், இதெல்லாம் வந்து போட்டு வச்சிடணும் நம்ம. இந்த பாருங்கள், இது வந்து மோர் மிளகா வத்தல். இதை பாருங்கள், நல்ல மெரூன் ஆனோடனே எடுத்துடணும். இது மோர் மிளகா வத்தல். எவ்வளோ சூப்பராக இருப்பார். இது தக்காளி வத்தல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தவரங்காய் வத்தல், மோர் மிளகா வத்தல், தக்காளி வத்தல், கொத்தவரங்காய், மோர் மிளகா, தக்காளி வத்தல், இதெல்லாம் வந்து இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஹோம்மேடு தான். தேங்க்யூ.